Get ready. 5 seconds. Start. கட்டிடத் தொழிலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது கூறியதாவது: கட்டிடக்கலையில் கைதேர்ந்த நண்பர்களே, வணக்கம். கட்டிடத் தொழிலாளர்கள் நடத்தும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி அதிகாரிகளுடன் நீண்ட விவாதம் நடத்திவிட்டுதான் வந்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றங்கரைகளிலும் ஏரிக்கரைகளிலும் குடிசை கட்டி வாழ்ந்து வந்த மக்கள் நாகரிக வளர்ச்சி ஏற்பட அடுக்குமாடி கட்டிடங்களை அமைக்கத் தொடங்கினர். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெரிய மனிதர்களின் ஆதிக்கம் கட்டிடத் தொழிலையும் விட்டு வைக்கவில்லை. அதனால் உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. கட்டிடத் தொழிலுக்கு முக்கிய மூலப்பொருள்களாக இருப்பவை ஆற்று மணல், சிமெண்ட், இரும்புக் கம்பி, ஜல்லி ஆகியவையாகும். ஆற்றின் நடுப்பகுதியில் மேலெழுந்தவாரியாக மணலை எடுக்கச் சொன்னால் பாலத்தின் அடியிலும் சாலை ஓரங்களிலும் ஆழமாக மணலை அள்ளிச் செல்கிறார்கள். அதனால் பல இலட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் ஆட்டம் காணுகிறது. சாலை பழுதடைந்து போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு மணலை எடுத்துக்கொள்ள அனுமதித்தால் குத்தகைதாரர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதனால் வேலை செய்ய முடியாமல் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். ஆகவே தனியார் குத்தகையை ரத்து செய்துவிட்டு அரசை குறைந்த விலைக்கு மணல் விற்பனை செய்கிறது. பாறைகளுக்கு குத்தகைக்கு விடுவதன் மூலம் உள்ளாட்சிகளுக்கு கணிசமான வருவாய் கிடைக்கிறது. சுயநலவாதிகள் சிலர் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசின் நிர்ணயம் செய்வதை விட குறைந்த தொகைக்கு கேட்பதால் குத்தகை விடுவதில் தாமதம் ஏற்படுகிறது. அதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளாட்சிகள் மக்கள் நல பணிகளை சரிவர செய்ய முடியவில்லை. உரிய நேரத்தில் ஜல்லி கிடைக்காததால் நீங்களும் பாதிக்கப்படுகிறீர்கள். ஆகவே அரசே பாறைகளை குத்தகைக்கு விட்டு உள்ளாட்சிகளுக்கு நிதி வழங்கும் முறையை கொண்டு வந்துள்ளது. சிமெண்டும் கம்பியும் மூலப்பொருள்கள் கிடைப்பது மற்றும் மின்சார விநியோகத்தை பொறுத்து தயாரிக்கப்படுகிற பொருள்கள். அதனால் சில நேரங்களில் சிறிது விலை ஏற்றம் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இதையே ஒரு காரணமாகக் காட்டி வியாபாரிகள் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். வியாபாரிகளோடு கலந்து பேசி இதை ஒழுங்குபடுத்த சில கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது. அரசின் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளால் கட்டித் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டுள்ளன. உங்கள் நன்மைக்காகவே ஓய்வூதியத் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால் அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து பிரியா விடை பெறுகின்றேன். நன்றி. சென்னையில் உள்ள பாரி கம்பெனியின் பொது மேலாளர் சென்னையில் உள்ள திரு குருசாமிக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள திரு குருசாமி, சென்ற வாரம் நடைபெற்ற தங்களது மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். தங்களைப்
பரிசோதித்த மருத்துவர் தங்களது உடல் நலனின் அடிப்படையில் தங்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்க வேண்டுமென பரிந்துரை செய்துள்ளார். எனவே தங்களது ஓய்வு பெறும் நாள் இவ்வாண்டு ஜூன் 30ஆம் தேதி என்பதை எங்களது கம்பெனியின் நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த முடிவை எடுத்ததற்காக நாங்கள் உண்மையிலேயே வருந்துகின்றோம். எனினும் இது தங்களது உடல் நலனை உத்தேசித்து எடுக்கப்பட்ட நல்ல முடிவு என்று கருதுகிறோம். வழக்கமாக வழங்கப்படும் 8 மாத சம்பளம் தங்களுக்கு தனியே அனுப்பி வைக்கப்படும். மேலும் நமது கம்பெனியின் ஓய்வூதியத் திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டொன்றுக்கு ரூபாய் 6000 ஓய்வூதியமாக நிர்வாகிகள் சார்பாக 1,00,000 வழங்கப்படும். நமது கம்பெனியில் உள்ள அனைவரின் சார்பாக உங்களது சேவையை பாராட்டுவதுடன் இறைவனின் அருளால் உடல் நலம் தேறி வாழ்நாளைச் சிறப்புற கழிக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். தங்கள் அன்பிற்குரிய திரு. சிவா. நன்றி.